ஏழைகள் வாழ நீ செய்த யாகம். வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது கேப்டன் விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறு தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கேப்டன் விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறுக்குள்ளே போகலாம். எங்கள் நெஞ்சத்தில் பிறப்பும் பின்னணியும். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்ற விஜயகாந்த். இவரின் மனைவி பிரேமலதா. இவருக்கு 2 மகன்கள் உள்ளன. விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் இருக்கிறார்கள். வராத படிப்பும் வந்த நடிப்பும். சிறுவயது முதலே சினிமா மீது இருந்த பிடி காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரது 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. அதே நேரம் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது ஆர்வமாக இருந்தார். படிப்பை நிறுத்திய பிறகு கீரைத்துறையில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார். திரைப்பயணம். விஜயராஜ் டு விஜயகாந்த். தனது நண்பர்களின் உந்துதலின் பேரில் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்தார். சென்னைக்கு வந்தார். பல்வேறு அவமானங்கள் புறங்கணித்து மத்தியில் 1979ஆம் ஆண்டு M.A. கஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார். விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சட்டம் ஒரு இருட்டரை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில் கிளைக்காலை, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை தொடர்ந்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து விஜயகாந்த் 1984இல் மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். கேப்டன் நடிகர் டு சங்க தலைவரானது. 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதியம் திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கி டெபாசிட் செய்தார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைந்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார் விஜயகாந்த். தனிப்பற்றும் தமிழ் மீதும் ஈழத்தமிழர் மீதும் 1965ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலேயே விஜயகாந்த் பங்கேற்றதாக சொல்லப்படுகின்றது. அதே போல 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகருடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தி நீதி வேண்டிய தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். பின் 1986ஆம் ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சி அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரின் ரசிகர்கள் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சி அலுவலகத்தில் முன்பும் ஈழத்தமிழருக்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டார். தொடர்ந்து ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்தும் 1989இல் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்து வந்தார். ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்வதாக ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாடப்படுவதில்லை, கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார். பின்னாட்களில் அவர்களின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளுக்கும் வழங்கப்பட்டது. தனது 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் என தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயரை வைத்த தமிழில் விடுதலை புலிகளில் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கேற்ற பற்றை பரிசீலித்தார். தென்னிந்திய அகில இந்திய என்கின்ற தனது ரசிகர்கள் மன்றத்தில் பெயரை 1982இல் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர்கள் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார். தேமுதிக ரசிகர்கள் மற்றும் டு அரசியல் கட்சி. 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 12இல் தனது ரசிகர்கள் மன்றத்துக்கென தனிக்கொடியை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர்கள் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றி அடைந்தார்.
பலரில் வெற்றி அடைந்தார். 2002இல் ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்து வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்க தொடங்கின. அப்படி விஜயகாந்தில் இருந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கென பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன. அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காக காத்திருந்தார் விஜயகாந்த். கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர்கள் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடிக்கம்பங்கள் பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நடந்த திருமண நிகழ்வில் ராமதாஸை அவரின் மகன் அன்புமணி ராமதாஸையும் விஜயகாந்த் விமர்சிக்க, பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் விமர்சிக்க, ராமதாஸ் விஜயகாந்த் மோதல் பாமக தொண்டர்கள், விஜயகாந்த் ரசிகர்கள் என விரிவடைந்து தொடங்கியது. பல இடங்களில் விஜயகாந்தின் மன்ற கொடிகள் வெட்டி சாய்க்கப்பட்ட மன்ற நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்பட்டன. விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்துக்கு ராமதாஸாக சிக்கல் ஏற்பட்டது. விஜயகாந்தின் கடுமையாக விமர்சித்த வட மாவட்டர்கள் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. கண்கள் சிவக்க வெகுண்டெழுந்தார் நடிகர் விஜயகாந்த். ஊராக சென்று தன் ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களெல்லாம் விஜயகாந்த் பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கி தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி கட்சியாக தொடங்கினார். விஜயகாந்த் சாதனையும் சறுக்கிய விமர்சனங்களும். விஜயகாந்த் தன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989இல் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபம், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம், பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொத்துக்களை வாரி வழங்கினார் விஜயகாந்த். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணம் வழங்கினார் விஜயகாந்த். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டத்தையும் முன்னணி நடத்தினார். இது போன்ற எண்ணிலான சாதனைகளை சொந்த காசில் பண்ணினார் விஜயகாந்த். அதே வேளையில் சட்டமன்றத்தில் கடுமையாக நடந்து கொண்ட வேட்பாளரை அடித்து மனைவி மைத்துனர் ஆதிக்கத்தின் கட்சியை விட்டது ஆகியவை இவர் மீது முன்வைக்கப்பட்டது விமர்சனங்கள். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராக இன்றளவும் வலம் வருகிறார் விஜயகாந்த். இப்பேற்பட்ட சாதனையும் மக்களுக்கும் வாரி வழங்கிய விஜயகாந்த் இன்று டிசம்பர் 28ஆம் அன்று அனைவரையும் விட்டு பிரிந்து சென்றார். இது மக்கள் முன்னே பெரும் அதிர்ச்சியும், அவர்கள் கண்களில் கண்ணீரும் விட இரத்தங்கள் வழிகின்றது. இதுதான் விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறாகும். இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.